ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காமர்ஸ் கார்னர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்காம் வர பேப்பர் 5 இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரிலேட்டடாக இருக்க 10 மார்க் 5 மார்க் அண்ட் 2 மார்க் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் பார்க்க போகிற கேட்டகரி வந்து 10 மார்க்ஸ். என்னென்ன எக்ஸாம் ஓரியன்ட் 10 மார்க்ஸ் இருக்குது இந்த பேப்பரில் அப்படின்றத லைன் பை லைன் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிட்வீன் த நேஷ்னல் பார்டர்ஸ்குள்ளே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் கேபிட்டலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டேர்ம் தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பிடிஎஃப்பில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு 10 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது மேஜராக வந்து பல கொஷின் பேப்பரில் ப்ரீவியஸ் ஒனில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்குது, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் கான்செப்டாக பார்க்கப்படுது. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ரிகார்டோ அப்படின்றவர் டெவலப் பண்ணுறாரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1817. நெக்ஸ்ட் இந்த கான்செப்டோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸையும் எல்லா கூட்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற அந்த லைனை அச்சீவ் பண்ணுறதை விட மல்டி ப்ராடக்ட்ஸை வித் த லோயஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்குதுன்ற அந்த டேக்லைனை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த கான்செப்டோட மெயின் மோட்டோவாக பார்க்குறாங்க. இதோட மெயின் கோர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. லேபர் ஆஸ் த ஒன்லி இன்புட் அப்படின்றாங்க. மேஜராக இந்த கான்செப்டில் லேபரை தான் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை எதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்லி பேஸில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் 2 country 2 goods அப்படிங்கிறது இதில் ஒரு மெயின் கோர் ஃபீச்சராக பார்க்கப்படுது. தேர்ட் ஒன் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். அதாவது ஆக்சுவலாக ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் அதர் தேரிஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தேரியில் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெயின் கோர் ஃபீச்சராக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதில் கிடையாது. அது இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் இருக்குது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கோர் ஃபீச்சராக பார்க்குறாங்க. செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர் டு டிட்டர்மைன் தி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகேவா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, த ரேஷியோ பிட்வீன் அ கண்ட்ரி எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அண்ட் இட்ஸ் இம்போர்ட் ப்ரைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ப்ரைஸ்க்கும் இம்போர்ட் ப்ரைஸ்க்கும் பிட்வீனில் இருக்க அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸை தான் வந்து டிஓடி அப்படின்றாங்க, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் ஒரு சிம்பிள் வேர்டில் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சிங்கிள் யூனிட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இம்போர்ட்டை வந்து எடுக்கணும் ஒரு நேஷன்லேருந்து அப்படின்றத எலாபரேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் டிஓடி அப்படின்றாங்க. இதில் கோர் ஃபேக்டராக என்ன பார்க்குறாங்கன்னா 4 விஷயங்கள். ஒன்று வந்து குளோபல் சப்ளை அண்ட் டிமாண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி, ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்படி இருக்கா அப்படின்றது தான் இதில் மெயின் கோர் ஃபேக்டராக பார்க்குறாங்க. ஓகேவா. தேர்ட் கொஷின், ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி ஆஃப் ஐஎம்எஃப் டு டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்க்கு. அதாவது டெவலப்மெண்ட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி ஐஎம்எஃப் வந்து என்னென்ன செய்கிறாங்க. ஐஎம்எஃப்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஷின்ஸ். இதோட 3 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இவங்களோட மெயின் என்ன ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியை ரிடக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் க்ரோத் ட்ரஸ்ட் ஃபெசிலிட்டி. ஓகேவா, அதாவது ஜீரோ பேஸ்டில் ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ட் பண்ணணும், அந்த கண்ட்ரியோட பாவர்ட்டி ரிடக்ட் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் ஒரு க்ரோத் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் இந்த ஐஎம்எஃப் வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிலியன்ஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி, ஆர்எஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது நேச்சுரல் டிசார்டரோ
இல்லை கமாடிட்டி ப்ரைஸில் வந்து ஏதாவது ஷாக்ஸு ஒரு எமர்ஜென்சியாக சடனாக நடக்கலாம் இல்லையா, அதுக்காகவும் அதிலேருந்து ஒமிட் பண்ணி அந்த கண்ட்ரியை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்க ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து ஜென்ரல் ரிசோர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் நான் கன்செஷனல் ஃபினான்சிங் அப்படின்னாங்க. அதாவது லாங் டேர்ம் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டியும் அந்த கண்ட்ரிக்கு இந்த ஐஎம்எஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இந்த 3 மெயின் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு ஐஎம்எஃப் மூலமாக ப்ரொவைட் பண்ணப்படுது. அதான் தேர்ட் கொஷின். ஃபோர்த் ஒன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் WTO அப்படின்னாங்க. WTOனா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த WTOட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த WTO வந்து மேஜராக கொண்டு போகிறது வந்து மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நடத்துவாங்க. எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடத்தப்படும். இதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கவுன்சில் மேஜராக, ஓகேவா, ஜென்ரல் கவுன்சில், இதில் டிபிஆர்பி அண்டு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் போகுது. ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பாடி, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படி சொல்லிட்டு 2 ஸ்ட்ரைப்பாக பிரிக்கிறாங்க. இது கீழே அண்டர் இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஒர்க்கிங் குரூப்ஸ் இருக்கும், கவுன்சில் ஃபார் ட்ரேட் இன் குட்ஸ் இருக்கும், கவுன்சில் ஃபார் ட்ரிப்ஸ் TRIPS, ஓகேவா, கவுன்சில் ஃபார் ட்ரிப்ஸ் இருக்கும், கவுன்சில் ஃபார் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் அப்படின்றாங்க. அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஃபார் ட்ரிம்ஸ் TRIMS, ஓகேவா. இந்த கமிட்டிஸு கவுன்சில் வந்து ட்ரேடுக்காகவும், கவுன்சில் ஃபார் ட்ரிப்ஸுக்காகவும், கவுன்சில் ஃபார் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் ஓரியன்டும், கவுன்சில் ஃபார் ட்ரிம்ஸ், இது எல்லாமே எது கீழே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரல் கவுன்சில் கீழே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து WTOவில் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அண்டரில் வருது. இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 years ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாயிண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரிஃப் இஸ் எஃபெக்டிவ் டூல் டு கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதுக்கு விதிக்கப்படுற அந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் டூலா அப்படின்னு கேட்குறாங்க. இது அன்டவுட்லி இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரிஃப் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே வந்து ஒரு எஃபெக்டிவ் டூல் தான் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு. டேரிஃப்னால் ஒன்றும் இல்லை, அது ஒன் கைண்ட் ஆஃப் டேக்ஸ், அதாவது சுங்கவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேரிஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் டூல் தான். அது எந்த சமயத்தில் போடுவாங்க அப்படின்னா, நம்ம கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த டேரிஃப் வந்து ரைஸ் பண்ணப்படுது. சரிங்களா? இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் கவர்மெண்ட் ரெவன்யூஸ், அதுவும் இல்லாமல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ஃபாரின் காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், பொலிட்டிக்கல் லிவரேஜ்க்காகவும், ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ்க்காகவும் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. சரிங்களா? இதோட கோர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட மெயின் ஃபீச்சர். அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ரெவன்யூவை ரெகுலராக ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காகவும், பொலிட்டிக்கல் லிவரேஜஸ்க்காகவும் தான். இப்போ பொலிட்டிக்கல் லிவரேஜஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போ மேஜராக நம்ம கூட்ஸை எப்போலாம் இம்போர்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த டேரிஃப் ஆனது விதிக்கப்படுது இல்லையா. இந்த டேரிஃப் ஹையான லெவலில் நம்ம விதிக்கும்பொழுது எல்லோரும் வந்து இம்போர்ட் பண்ணுறத வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டிலேயே இருக்கிற அந்த கூட்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம நாட்டிலேயே வந்து ரெடியாக ஆரம்பிக்கும். ஸோ பீப்புள்ஸ் எல்லோரும் அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஹையான வேல்யூவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அண்ட் தென் வந்து ஹையர் கன்சியூமர் ப்ரைஸில் தான் மோஸ்ட்லி இந்த டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசனே வந்து இம்போர்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம நாட்டு ப்ராடக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கண்ட்ரி ப்ராடக்ட்ஸுக்கான ஆல்டர்னேட்டிவை நம்ம நாட்டிலேயே வந்து ரைஸ் பண்ண பார்ப்பாங்க இல்லையா. அதை என்கரேஜ் பண்ணணுன்ற விதத்தில் தான் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? 6th ஒன்
பேரியர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணும்போது தான் குளோபல் லெவலில் நம்மளோட பிஸ்னஸும் சரி, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தும் சரி டெவலப் ஆகும். அதுக்கான பேரியர்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. என்னென்ன மேஜர் பேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் வந்து இதோட மெயின் பேரியராக பார்க்கப்படுது. அதாவது இந்த ட்ரேடிங் கண்ட்ரி பிட்வீன் அந்த 2 கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகும் ட்ரேடிங் பிஸ்னஸில். அதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அப்படி 2 கண்ட்ரி இன்வால்வ் ஆக வருது அப்படின்னா அதுக்காக இந்த கவர்மெண்ட்ஸ் சைடில் வந்து ரூல்ஸ் அண்ட் டேக்ஸஸ் விதிக்கப்படும். அதுதான் வந்து மெயின் மேஜர் பேரியராக பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. அதுதான் வந்து இதில் பேரியராக பார்க்குறாங்க. லைக் எந்தெந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேரிஃப், குவாட்டாஸு, சப்சிடிஸு, ஏதாவது ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ்லாம் போடுவாங்க. இல்லைனா எம்பார்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பார்கோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரே வந்து ரைஸ் பண்ணி விடுவாங்க. என்ன ஆர்டர் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆர்டர் மாதிரி. அதாவது அனதர் கண்ட்ரி கூட நீங்கள் இந்த கண்ட்ரி, இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட எந்த ட்ரேட் ஆக்டிவிட்டியும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம் ரீசனுக்காக கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூலிங் ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதான் எம்பார்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு மெயின் பேரியராக பார்க்குறாங்க. செகண்ட் ஒன் டேரிஃப்ஸ், அதான் சுங்கவரி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுற போது விதிக்கப்படுற ஒரு வரி. அதை வந்து ஒரு மெயின் பேரிகேட் தான். தேர்ட் ஒன் வந்து குவாட்டாஸ். குவாட்டாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட். இப்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ குவான்டிட்டிக்கு மேலே போகக்கூடாது, மார்ஜின் வந்து இவ்வளோ தான், இதுக்கு லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி அதை மெயின்டெனேட் பண்ணுறது. அடுத்த ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறது. இந்த நார்ம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த கூட்ஸை வந்து சச் கூட்ஸை இம்போர்ட் பண்ணவும் முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியுன்றத ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வருவாங்க கவர்மெண்ட் மூலிமா. இதெல்லாம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் பேரிகேட்ஸாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பார்க்கப்படுது. செவன்த் ஒன், இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயின் கோர் ஃபீச்சர் என்ன இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்? பொதுவாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்வீன் த கண்ட்ரீஸ்குள்ளே ட்ரேட் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு பேர் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த கான்செப்டில் ட்ரேட் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே நடக்காமல் பியாண்ட் த கண்ட்ரி, அதாவது கண்ட்ரி டு கண்ட்ரி இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா அதான் கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் ஒன், டிஃப்ரெண்ட் கரன்சிஸ். இப்போது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரிஸ் வரும்போது அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சியோட எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. அது ஒரு மெயின் கோர் ஃபீச்சரு. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் டேரிஃப்ஸ் என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட், அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அனதர் கண்ட்ரி. ஸோ 2 கண்ட்ரி இன்வால்வ் ஆகும்போது அந்த 2 கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மெர்ஜ் ஆகும்போது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், மார்க்கெட் வெரைட்டி அண்ட் ரிஸ்க்ஸ். மார்க்கெட்டில் ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மேற்கொள்ளும் போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்லி நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கும்போது மார்க்கெட் வெரைட்டிஸ் வந்து நிறைய உள்ளே வர்றதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் தென் ரிஸ்க்கும் கூட. இதில் மேஜர் ரிஸ்க் என்னென்ன இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இம்மோபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸோட யூட்டிலைசேஷன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் வந்து மெயின் கோர் ஃபீச்சராக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், 8th ஒன், ரோல் பிளேட் பை இசிஜிசி இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது இசிஜிசி அப்படின்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கன்னா மும்பையில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இசிஜிசி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை அண்டு பேங்க்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்க கமர்ஷியல் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷனை தான் வந்து இசிஜிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கார்ப்பரேஷனோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் அந்த கண்ட்ரீஸ்க்கு தேவையான பேங்க் ஃபினான்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி தரதும், பிஸ்னஸ் வைஸ் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான அட்வைசரி ரோலையும் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ், அதாவது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எப்படி அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம், ஃபினான்ஷியல் வைஸாகவும் இல்லை பொலிட்டிக்கல் வைஸாகவும் இல்லை கமர்ஷியல் வைஸாக அந்த பிஸ்னஸை வந்து எப்படி இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத அந்த பிட்வீன் த கண்ட்ரீஸ்குள்ளே எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த ரோலையும் இது பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பேட் டெப்ஸை மினிமைஸ் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் ரிஸ்க் ரிடக்ஷன். ஏதாச்சும் ரிஸ்க் வந்து ஃபினான்ஷியல் வைஸோ இல்லை பொலிட்டிக்கல் வைஸோ ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. இதான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மேஜர் ரோலாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் பார்க்கப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9th ஒன், ஆப்ஜெக்டிவ் அண்ட் பாலிசி ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஓகேவா? வேர்ல்டு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்டு வைட் பேங்க், அதான் வந்து வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக வங்கியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அண்ட் பாலிசி என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. இவங்களோட கோர் ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்திங்கன்னா 4 இருக்குது. பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரியில் மேஜராக பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும். ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, அதாவது ஒரு பீஸ்ஃபுல் ஹெல்த்தியஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து இந்த பிஸ்னஸ் கனெக்ட் மூலமாக இவங்க எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த வகையிலையும் வந்து அந்த கண்ட்ரியோட பப்ளிக் பாலிசிக்கு அப்போசிஷன் தெரிவிக்கிற வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட மேஜர் ரோல். நெக்ஸ்ட் வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அண்ட் ட்ரேட் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இதான் கோர் ஆப்ஜெக்டிவாக பார்க்குறாங்க. பாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பாலிசிஸ்ன்னு வரும்பொழுது என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாக பாலிசிஸ் இருக்குது. கண்ட்ரிஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்குக்கான பாலிசிஸ் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபெடிஷரி பாலிசி, 4 கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் தான் வந்து இந்த வேர்ல்ட் பேங்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது எசென்ஷியல் டாக்குமெண்ட் ஃபார் இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேட். இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும்? இம்போர்ட் ட்ரேட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் இன்வால்வ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கு பண்ணுறதுக்கான என்ன எசென்ஷியல் டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ். கமர்ஷியலாக வந்து அவங்க குட்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் குட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான இன்வாய்ஸ் தான் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ். செகண்ட் ஒன் வந்து பில் ஆஃப் லேடிங் அப்படின்றாங்க. பில் ஆஃப் லேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து 3 கைண்டில் வருது. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் பில் ஆஃப் லேடிங், ஆர்டர் பில் ஆஃப் லேடிங், பேரர் பில் ஆஃப் லேடிங். அதாவது ஒன்றும் இல்லை, பில் ஆஃப் லேடிங் அப்படிங்கிறது வந்து கூட்ஸை கேரி பண்ணிட்டு போகிற பர்சன் யார் ஷிப்பரோ அவங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் கூட்ஸை தான் நான் கேரி பண்ணிட்டு போகிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்பருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் யார் கூட்ஸை கேரி பண்ணி போகிறாங்களோ அவங்க யார் இந்த கூட்ஸை சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பில்லை ரேஸ் பண்ணி கொடுக்கறது தான் பில் ஆஃப் லேடிங். ஓகேவா? ஏர்வே பில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த த்ரூ கூட்ஸை எல்லாத்தையும் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி சேஃபாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல ரேஸ் ஆகிற பில் தான் ஏர்வே பில். இதில் வந்து என்னென்னா ஏர்போர்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க அந்த குட்ஸ் யார் கேரி பண்ணி போகிறாங்களோ அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் பேஸில் ஒரு பில்லை கொடுப்பாங்க. அந்த கேரியர் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஷிப்பர் யாரோ, அதாவது அந்த குட்ஸை யார் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யார் கொடுத்தாங்களோ
ஷிப்பர், அதாவது அவங்க தான் அந்த கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன் தான் ஷிப்பர்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த பில்லை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் பேக்கிங் லிஸ்ட், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புகிற அந்த கூட்ஸோட ஃபுல் டீட்டெயில் என்ன இருக்குது, இந்த பார்சலுக்குள்ளே என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன கைண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் திங்ஸ் இருக்குன்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் லிஸ்ட்டு தான் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கிங் லிஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், அதாவது கூட்ஸ் வந்து ஃபுல்லி எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எங்கே அப்டைன் பண்ணாங்க, எங்கே வந்து மொத்தமாக மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கண்ட்ரியோட ஓல் டீட்டெயிலே வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினில் மென்ஷன் ஆகிருக்கும். அடுத்தது ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அதாவது இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 10 டிஜிட்டில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட ஒரு ரிப்போர்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன் ஷிப்பிங் பில். ஷிப்பிங் பில் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ண போகிற ஒன் கைண்ட் ஆஃப் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மேஜராக இந்த 7 விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணும்போது எசென்ஷியல் டாக்குமெண்ட்டாக நீடடாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் இன்வாய்ஸ், பில் ஆஃப் லேடிங், ஏர்வே பில், எக்ஸ்போர்ட் பேக்கிங் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அண்ட் தென் ஷிப்பிங் பில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 11th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கன்வர்ஷன். ஓகேவா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் ஒரு ஃபாரின் கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிஃப்ரெண்டிங் கண்ட்ரீஸ்குள்ளே நடக்கும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டிஃப்ரெண்டிங் கண்ட்ரின்னும் போது நம்ம இதில் ருப்பீஸ் மாதிரி அதரில் வந்து டாலர், அந்த ருப்பையா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம்ஸில் கரன்சிஸ் இருக்கும், வேல்யூஸும் கூட டிஃபர் ஆகும் இல்லையா? அதோட ஃபாரின் கரன்சிஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து நடக்கிற அந்த ஆக்டிவிட்டி வந்து ரீட்டைல் ஓரியன்டாக, ஹோல்சேல் ஓரியன்டான்னு பார்க்கணும். இப்போ ரீட்டைல் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படின்போது கிளைண்ட் மார்க்கெட் அப்படின்வாங்க. ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்போது இன்டர் பேங்க் மார்க்கெட் அப்படின்வாங்க. அதில் கன்வென்ஷன் நடக்கும்போது கிளைண்ட் மார்க்கெட் வைஸ் நடந்துக்கும். ரீட்டைல் வைஸ் நடக்கும்போது கொஞ்சம் மினிமலாக இருக்கும். ஹோல்சேல் மார்க்கெட் போது அவங்க கொஞ்சம் எல்லாமே ஹியூஜாக இருக்கிறதுனால அது இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி இன்டர் பேங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. இதோட எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப்ல கன்வர்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஸ்பாட் மார்க்கெட், ஃபார்வர்ட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது 1 or 2 பிஸ்னஸ் டேஸ்லேயே வந்து கன்வெர்ட் ஆகிடும். அந்த கரன்சிக்கு வேல்யூ என்னவோ அந்த ஸ்பாட் ப்ரைஸ் வேல்யூலேயே கன்வெர்ட் ஆகிடும். ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்போது ஆல்ரெடி அதோட ப்ரைஸ் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் விஷயம் இல்லை, அந்த அக்ரிமெண்ட் மேட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஃப்யூச்சர் டேஸில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண அந்த ரேட்லேயே எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்குவாங்க. ஃப்யூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மோரலஸ் ஃபார்வர்ட் மார்க்கெட் மாதிரி தான். அந்த ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்ன வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? அதோட அந்த கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ், மேபி டிக்ரீஸ், எது வேணாலும் ஆகலாம். ஆனால் அதோட இது எதுவுமே வந்து அவங்கள அந்த ட்ரேடர்ஸை வந்து பாதிக்காத வகையில் ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் இவங்க இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கரன்சியோட வேல்யூ என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ண அந்த ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரமே அந்த ப்ரைஸுக்கான கரன்சி வேல்யூலேயே வந்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் 12th ஒன், ரோல் ஆஃப் மல்டிநேஷ்னல் பேங்க். இந்த சர்வதேச வங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மல்டிநேஷ்னல் பேங்க்கோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் அண்ட் ட்ரேட் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் கிளைண்ட்ஸ் அப்ராட்ஸில் இருப்பாங்கள்ல, அந்த கிளைண்ட்ஸுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபாலோஅப் வச்சுக்குவாங்க. 4th ஒன், குளோபல் கேஷ் மேனேஜ்மெண்ட். குளோபல் வைஸில் அந்த கேஷை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. க்ராஸ் பார்டர் அலிகேஷன்ஸ், அதாவது இந்த க்ராஸ் பார்டர்ஸ்குள்ளே தானே நடக்குது,
ஸோ பார்டர் டு பார்டர் நடக்கும்பொழுது அதோட அலோகேஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத இவங்க செட்டில் பண்ணுவாங்க. சரியா? அடுத்த கொஷின் 13th ஒன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் கவுன்சில். இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் கவுன்சில் அப்படிங்கிறதுல ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஃபர்ஸ்ட் ஒன் அட்வைசரி அண்ட் பாலிசி மேக்கிங். அதாவது எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சில் தான் இது. இந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு டேர்மு, அதை அப்ளை பண்ணி வாங்குவாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸை இவங்களோட அண்டர் கவர்னன்ஸில் தான் கொண்டு வருவாங்க. சரியா? அதோட மேஜர் ஃபங்க்ஷன், அந்த கவுன்சிலோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி அண்ட் பாலிசி மேக்கிங். அதாவது எக்ஸ்போர்ட்டை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் என்னன்றதை மேக் பண்ணுவாங்க. அதை பெட்டராக பண்ணுறதுக்கான அட்வைசரி ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ட்ரேடை வந்து ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இங்கே தான் நடக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, லைசன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் தான். சரியா? அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தால் தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு லீகல் வைஸில் பெட்டர்மெண்ட்டாக பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் இன்ஃபர்மேஷன் டெசிமினேஷனும் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th ஒன் கேரண்டி ஸ்கீம் ஆஃப் இசிஜிசி. இசிஜிசின்னு சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது எக்ஸ்போர்ட்டர் மும்பையில் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அவங்களதில் இருக்க மேஜர் கேரண்டி ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க எதுக்கு இந்த கவுன்சில், அதாவது இந்த கார்பரேஷன் வந்து எதுக்கு கேரண்டி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு தேவையான பாலிசிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க பேங்க் மூலிமா. இப்போ அந்த பேங்க்குக்கு என்னத்தை ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் கேரண்டியை இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மேஜர் கேரண்டி ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் டு த எக்ஸ்போர்ட்டர்ஸும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஃபினான்ஷியல் கேரண்டி டு த பேங்க்கு அப்படின்றாங்க. இது டேர்ம்ஸ் வைஸ் சொல்லணுன்னா ஸ்டாண்டர்ட் பாலிசி ஃபார் எக்ஸ்போர்ட்டர், அது ஒரு மேஜர் ஸ்கீம் இதில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் ஃபார் பேங்க்ஸு. தேர்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் பேங்க் கேரண்டிஸ். ஃபோர்த் ஒன் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் ரிலீஃப் ஆன் இன்டர்வென்ஷன். ஓகேவா? இதில் தான் வந்து மேஜர் கேரண்டி ஸ்கீம் ஆஃப் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 15th ஒன் இஷ்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல, அதாவது மார்க்கெட்டிங் பிட்வீன் த நேஷன், அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேஜராக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ட்ரி பேரியர், அதாவது மார்க்கெட் என்ட்ரி பேரியர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஏன்னா சச் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க போட்டு வச்சுருக்கிறதுனால அந்த மார்க்கெட் என்ட்ரி பேரியர் அப்படிங்கிறது வந்து காமனாகவே பிட்வீன் த நேஷன்ஸ்குள்ளே மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஃபேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன், அதாவது எக்கனாமிக் க்ரோத் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும். அதாமல் அது வந்து ஒரே இதுலேயே போயிட்டுருக்காது, அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கூட இந்த மார்க்கெட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெகுலேட்டரி அண்ட் லீகல் கம்ப்ளைன்ஸு. ஃபோர்த் ஒன் வந்து கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் தென் நம்ம இப்போது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.